பத்து நாள் திருவிழாவை பக்தியோடு பாட்டிடுவோம். 10 நாள் திருவிழாவை பக்தியோடு பாட்டிடுவோம். முத்து மாலை வாழ்வருளிடனும் நாடி வரும் அன்பர் குறை தீர்த்திட வேணும். தேவியே சரணம், முத்துமாலை அம்மா பாதமே சரணம். முக்கூடல் தேவியே சரணம், முத்துமாலை அம்மா பாதமே சரணம். மோகன லக்ஷ்மியே சரணம், மோகன லக்ஷ்மியே சரணம். முத்துமாலை அம்மா பாதமே சரணம். முக்கூடல் தேவியே சரணம், முத்துமாலை அம்மா பாதமே சரணம். கற்பக செல்வமே சரணம், இரு கண்களின் காட்சியே சரணம் சரணம். கற்பக செல்வமே சரணம், இரு கண்களின் காட்சியே சரணம் சரணம். பொற்பத வேதமே சரணம், பொற்பத வேதமே சரணம். அருள் பொங்கிடும் ஞானமே சரணம் சரணம். முக்கூடல் தேவியே சரணம், முத்துமாலை அம்மா பாதமே சரணம். முக்கூடல் தேவியே சரணம், முத்துமாலை அம்மா பாதமே சரணம். மோகன லக்ஷ்மியே சரணம், மோகன லக்ஷ்மியே சரணம். முத்துமாலை அம்மா பாதமே சரணம். முக்கூடல் தேவியே சரணம், முத்துமாலை அம்மா பாதமே சரணம். முக்கூடல் தேவியே சரணம், முத்துமாலை அம்மா பாதமே சரணம். வடகரை செல்வமே சரணம், வரம் வழங்கிடும் தேவியே சரணம் சரணம். வாழ்வினில் ஜோதியே சரணம், வாழ்வினில் ஜோதியே சரணம். மன வசந்தமே சக்தியே சரணம் சரணம். முக்கூடல் தேவியே சரணம், முத்துமாலை அம்மா பாதமே சரணம். முக்கூடல் தேவியே சரணம், முத்துமாலை அம்மா பாதமே சரணம். திரிசூல தேவகியே சரணம், தினம் காக்கின்ற சங்கரியே சரணம் சரணம். திரிசூல தேவகியே சரணம், தினம் காக்கின்ற சங்கரியே சரணம் சரணம். அருள் வாக்குவானமே சரணம், அருள் வாக்குவானமே சரணம். முத்து சரம் தாங்கும் சித்திரமே சரணம் சரணம். முக்கூடல் தேவியே சரணம், முத்துமாலை அம்மா பாதமே சரணம். முக்கூடல் தேவியே சரணம், முத்துமாலை அம்மா பாதமே சரணம். மோகன லக்ஷ்மியே சரணம், மோகன லக்ஷ்மியே சரணம். முத்துமாலை அம்மா பாதமே சரணம். முக்கூடல் தேவியே சரணம், முத்துமாலை அம்மா பாதமே சரணம். முக்கூடல் தேவியே சரணம், முத்துமாலை அம்மா பாதமே சரணம்.
वैष्णवी वैष्णवी रौद्राद्रा नमः रौद्री मूर्तये नमः वैष्णवी रौद्रेभ्यां नमः ज्ञानीच्छादना नमः ज्ञानीच्छा मूर्तये नमः ज्ञानीच्छाभ्यां नमः नमः संपूज्य हरिकन्दन् मायादत्ताय नमः ग्रहणेश नमः स्वामूर्तये नमः मूर्तये जमान मूर्तये मार्गमूर्तये नमः शागाण मूर्तये नमः पाठन्तिर्भुर्गिस्राजकाम्भिन्ये नमः आवाक्य अनन्वाय स्वाहा नीलाय स्वाहा उदीश्वरेभ्यः स्वाहा भोगिदा मन्त्रेभ्यः स्वाहा इति उक्त्वा पूर्णाभिधानानि इच्छाभ्यां स्वाहा मायादत्ताय स्वाहा नीलाय स्वाहा उदीश्वरेभ्यः स्वाहा भोगिदा मन्त्रेभ्यः स्वाहा इति उक्त्वा பூர்ணாவதியானது செய்யப்படுகின்றது. பஞ்சவார்த்தை ஆதிவாசிக்கு சொல்லலாம். பன்னலமாம் புனருமா பாண்டிமாதேவி உலகிலே பன்னலம் புனருமா பாண்டிமாதேவி உலகிலேனோ அன்னலமா பெருசி ஆலவகீதன திருவடியாங்கவை போற்றி சம்பந்தன் தமிழ் இவை கொண்டு இன்னலம பாட வல்லவ இவையோ போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பரதே அரக மகாதேவ தென்னாண்டகசிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜெய அன்னைபராசக்திக்கு ஜெய். எல்லாம் வல்ல முத்துமாலையம்மன் திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேக விழாவின் 4ஆம் கால யாக பூஜையிலே பொழுது தொடர்ந்து 4ஆம் கால யாக பூஜை நிறைவான மகா பூர்ணாபூஜையானது இங்கே நடைபெறப்பட்டு திருக்குறங்கள் யாகசாலையிலிருந்து எழுந்திருந்தாக்கி மகா கும்பாபிஷேகமானது இன்னும் சிறிது நேரங்களிலே நடைபெற இருக்கின்றது. இங்கே நமது அஷ்டமந்தர மகா கும்பாபிஷேகத்திற்காக வருகை தந்து சிறப்பித்துக் கொடுக்கக்கூடிய நமது செங்கோல் குருமகா நிதானம் அவர்களை நிர்வாகத்தின் சார்பாகவும் நமது சமுதாயத்தின் சார்பாகவும் ஊர் மக்களின் சார்பாகவும் அவர்களை மகாதேவா திருநாடுவேஸ்வரனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பக்கிரமாக நாமத்தை எடுத்து நாட்டுகிறேன் இடைக்கிழமதே எழுபிறப்பும் உனக்கு ஆட்சியின்றேன் உடைக்கினும் போகேன் பொழுது வணங்கி துணிர் அணிந்து அடைக்கலம் கண்டாய் அணிந்த சிற்றம்பலம் தரணி தாழ்வாத்த தேகாரியை சிற்றம்பலத்தை முக்குடல் நகரே அரங்கு முத்துமாலையம்மன் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது சில மணித்துளிகளில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திலே இந்த திருக்கோயில் திருப்பணிகளால் மிக சிறப்பாக செய்திருக்கக்கூடிய திருப்பணி கமிட்டி தலைவர் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் திரு பொன் அரசு அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை செயலாளர் பொருளாளர் உறுப்பினர் அத்துணை பெருமக்களுக்கும் நம்முடைய நல் வாழ்த்துக்களை தற்கன் தெரிவித்துக் கொண்டு வருகக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த யாகசாலை நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலை தொடர்ந்து நம்முடைய சிவஸ்ரீ கணேஷ் சிவாச்சாரியா அவருடைய தந்தையார் தான் சென்ற கும்பாபிஷேகத்திலே இந்த
இந்த திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை நிகழ்த்திய பெருமைக்குரியவர். அதனைத் தொடர்ந்து அவருடைய குமாரராக இருக்கக்கூடிய திரு சிவஸ்ரீ கணேஷ் சிவாச்சாரியார் இங்கே இந்த கும்பாபிஷேக யாகசாலை நிகழ்வுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகச் சிறப்பாக அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த கும்பாபிஷேகத்தை சர்வசாதாரணமாக இருந்து செய்துவிட்ட தூத்துக்குடி ஆறாள சுந்தர சிவாகம் பாடசாலையுடைய நிறுவனர் முதல்வர் சிவஸ்ரீ செல்வப்பட்டர் அவர்கள் மிகச் சிறப்பாக கோவில் பழமையான கோவில், ஆனாலும் இடம் மிகவும் குறுகிய இடம். அந்த இடத்திலே அந்த கும்பாபிஷேகத்தை மிகச் சிறப்பாக செய்த சிறப்புக்குரியவர்கள். அவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், சென்ற இந்த ஆலயத்துடைய கும்பாபிஷேகத்திலே எப்படி காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகளை அழைத்து இந்த ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது, அப்படி ஒவ்வொரு கும்பாபிஷேகத்திற்கும் ஒரு குருபீடத்துடைய அனுக்கிரகம் இங்கே வேண்டும் என்று கருதி தலைவர் முதல் கொண்டு செல்வம் பெற்ற முதல் கொண்டு எல்லோரும் சுவாமி நீங்க கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள். அந்த வகையிலே இந்த குருபீடத்துடைய அனுக்கிரகம் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆலயமானது இந்து நாடார் சமுதாயம் பாத்தியப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம். எங்களுடைய செங்கோல் ஆதீனம் அமைந்திருக்கக்கூடிய பெருங்குளத்திற்கு அருகிலே புறங்கணி என்ற அந்த ஊர் அமைந்திருக்கிறது. அந்த புறங்கணியிலேதான் இந்த முத்துமாலை அம்மன் எழுந்தருளி வீற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷேத்திரம். அங்கிருந்து பிடிவன் எடுத்து இங்கே நம்முடைய முன்னோர்கள் வைத்து வழிபாடு செய்து இன்றைக்கு இது ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாக சோலையாக இருக்கக்கூடிய இடமாக பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருப்பணிகளை எல்லாம் மிகச் சிறப்பாக செய்திருக்கக்கூடிய திரு பொன்னரசு அவர்களுக்கு மீண்டும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, புறங்கணி முத்துமாலை அம்மன் இந்த அம்பிகையுடைய பெருமையை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ராவணன் சீதா பிராட்டியை அங்கே கடத்தி சென்ற போது அந்த சீதா பிராட்டியானவள் தன்னுடைய கழுத்திலே அணிந்திருந்த முத்து மாலையை அப்படியே ஒவ்வொரு இடமாக மாலைகளை அவள் அணிந்திருந்த அணிகலன்களை ஒவ்வொரு இடத்திலும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன்னை தேடி வருகின்ற போது அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அணிகலன்களை வீசிக்கொண்டே வருகிறார். அப்படி வீசுகின்ற போது விழுந்த இடம் முத்துமாலை விழுந்த இடம்தான் புறங்கணியிலே இருக்கக்கூடிய முத்துமாலை அம்மன் திருக்கோயில் ஆகும். அப்படி சீதா பிராட்டி ராமாயண காலம் முதல் கொண்டு தொடர்புடைய அந்த புறங்கணி முத்துமாலை அம்மன் அந்த ஆலயத்துடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய முக்கூடல் முத்துமாலை அம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் இன்னும் சில மணித்துளியில் நடைபெற இருக்கிறது என்றால், நாம் எல்லோரும் இந்த கும்பாபிஷேகத்தை கலந்து கொண்டு அம்பிகையுடைய அருளை பெற வேண்டும். இந்த அம்பாள் சாதாரணமான அம்பாள் கிடையாது. அற்புதங்களை நிகழ்த்தியது நம்முடைய இந்து மதம், சைவ சமயம். அதிலும் குறிப்பாக புறங்கணி முத்துமாலை அம்மன் திருக்கோயில் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். இந்த அம்பாள் ஒரு சமயம் ஆங்கிலேயர் ஆட்சியிலே தாமிரபரணி நதியை அந்த புறங்கணியிலே கொஞ்சம் வளைவாக திரும்பி வரக்கூடிய ஒரு நிலை, தாமிரபரணி ஆடு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனை நேராக சரி செய்ய வேண்டும் என்று ஆங்கிலேயர் நினைத்தார். ஆங்கிலேய அதிகாரி நினைக்கிறார். 2 அதிகாரிகளை அழைத்து நீங்கள் சென்று இதனை பார்வையிட்டு சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அந்த 2 அதிகாரிகளும் குதிரையிலே இந்த புறங்கணி முத்துமாலை அம்மன் இருக்கக்கூடிய இடத்திலே பார்க்கின்ற போது அந்த மதில் சுவரானது அது எடுத்தால்தான் அந்த ஆற்றை போக்கை நேராக்க முடியும் என்று கருதி இந்த மதில் சுவரை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். அப்பொழுது அந்த அம்பிகையுடைய பெருமையை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய பெருமக்கள் எல்லோரும் தெரிவித்து, இந்த அம்பாள் சாதாரணமான அம்பாள் கிடையாது, ஆறு அது தன் போக்கில் போகட்டும், இந்த மதிச்சுவரை எல்லாம் எடுக்கக்கூடாது, கோவிலை இடிக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள். ஆங்கிலேயர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? அப்ப இந்த அம்பாளுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றீங்களே, நாங்க கூப்பிட்டா என்னன்னு கேட்பாளா என்று ஆங்கிலேயர் கேட்கிறார். அந்த அதிகாரி கேட்கிறார். உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயமான
சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் குரல் கொடுத்தால் அம்பிகை என்ன என்று கேட்பார் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார்கள். உடனே அந்த ஆங்கிலேயர்களும் 3 முறை முத்துமாலையம்மன் 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 என்று கூறுகிறார். கூறிய மாத்திரத்திலே அம்பாள் இடி முழக்கத்தோடு மிகப்பெரிய கர்ஜனையோடு என்ன என்று ஒரு அசிரியாக ஒரு வாக்கு கேட்ட மாத்திரத்திலே அப்படியே அதிர்ச்சியுற்று அந்த 2 ஆங்கிலேய அதிகாரிகளும் அவர் வந்த குதிரையும் அங்கே அப்படியே மயங்கி கீழே விழுந்து விடுகிறது. உடனே அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் அம்பிகையுடைய தீர்த்தத்தை எடுத்து வந்து கழித்து அந்த ஆங்கிலேயருடைய மூச்சையை தெரிவித்தார்கள் என்றால் எப்பேற்பட்ட தெய்வம். இந்த கலியுகத்துல தெய்வத்தை நீங்களா பார்த்திருக்கீங்களா அப்படின்னு வேற மதத்துக்காரர்கள் கேட்டால் இதெல்லாம் ஒரு உதாரணம். இது வரலாறு, கதை அல்ல, இது வரலாறு. அப்படிப்பட்ட தெய்வம் இங்கே அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த ஆலயத்துடைய ஒரு சிறப்பான திருவிழா ஆனி மாதம் மகோற்சவம் மிகச் சிறப்பாக நடைபெறும். பாட்படம் என்ன, அன்னதானங்கள் என்ன, இப்படி அற்புதமாக நடைபெறக்கூடிய இந்த ஆலயத்துடைய அந்த திருப்பணிகளில் கும்பாபிஷேகத்தை செய்திருக்கக்கூடிய திருப்பணி கமிட்டி தலைவர்களுக்கும் வருகை கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பக்தர்களுக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்து நம்முடைய இந்து சமயத்தினுடைய சமய சின்னங்களை நீங்கள் எல்லோரும் திருநீர், குங்குமம் இவைகளை அணிந்து கொள்ள வேண்டும். நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா நிறைய தாய்மார்கள் ஸ்டிக்கர் போட்ட ஒட்டுக்கிறாங்க. அது ஸ்டிக்கர் போட்ட ஒட்டுறதுனால நமக்கு எந்த பலனும் கிடையாது. குங்குமம் நல்ல சுத்தமான குங்குமம் தேடி வாங்கணும். நீங்க நினைக்கலாம் சாமி குங்குமம் போட்டு வச்சானா நெற்றி அரிக்குதே, சிவாச்சாரியெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா நல்ல குங்குமத்தை தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும். ஏன்னா இந்த குங்குமத்தை எல்லாரும் என்று சொல்லப்படக்கூடிய புருவ மத்தியை இட்டுக் கொண்டால் பெண்களை வசியப்படுத்த முடியாது என்று ஆதிசங்கரர் தெரிவித்திருக்கிறார். ஆகையினாலே அந்த குங்குமத்தை இட்டுக் கொள்ள வேண்டும். ஆண்கள் நெற்றி நிறைய திருநீர் இட்டுக் கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு வந்தால் தேவாரம் திருமுறைகளை பக்தியோடு பாட வேண்டும். 18,000 பாடல்கள் நம்முடைய அருளாளர்கள் அருள் செய்திருக்கிறார்கள். ஒரு பாட்டு இல்லை, 2 பாட்டு இல்லை. இந்த பதிகங்கள் அனைத்தும் அற்புதங்களை நிகழ்த்தியது. குழந்தை பாக்கியம் வேணுமா, அதுக்கு பாட்டு இருக்கு. திருவெண்காட்டு பதிகம். எல்லாருக்கும் பணம் தேவை இருக்கு. வசதியாக இருப்பவர்கள் கூட இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்காதான்னு நினைப்பாங்க. அப்படி பணம் வேணுமா, திருவாவூரை திருப்பதிகம். இடரினும் தளரினும் எனக்கு நோய். இப்படி எத்தனையோ நமக்கு வரக்கூடிய இடர்களுக்கெல்லாம் அன்றைக்கே நம்முடைய அருளாளர்கள் பாடி சென்ற அந்த பதிகங்களை மனம் உருகி அம்பிகையிடம் வேண்டிக் கொண்டால் நமக்கு எல்லா நலன்களும். இன்னும் சில மணித்துள் நடைபெற இருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தின் போது இந்த யாகசாலையில மனம் உருகி உங்களுடைய பிரார்த்தனை, உங்க குடும்பத்தை என்ன துன்பம் இருக்கு அதெல்லாம் வேண்டிக் கொண்டால் அம்பிகை உடனடியாக நிறைவேற்றுவார் என்று அம்பிகை பிரார்த்தனை செய்து எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்து வாழ்த்தி இந்த அளவை நிறைவு செய்து சிற்றம்பலம் செய்திகளையும் நமக்கெல்லாம் அழகாக இங்கே எடுத்து கூறி அருளாசி வழங்கினார்கள் நமது குருமகா சன்னிதானம் அவர்கள்.
உலகமெல்லாம் நம பார்வதி வரதே சிவனே போற்றி நாடதற்கும் இறைவா போற்றி ஓம் சக்தி பராசக்தி ஓம் கௌரி
நமः பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ போற்றி போற்றி